நிறைய இன்னைக்கு தம்பதிகள் எப்படி வாழ்றாங்கன்னு கேட்டா, பாரு நமக்கு நடுவில் இங்க ஒரு லைன் இருக்கு, கண்ணுக்கு தெரியாத ஒரு லைனை வரைஞ்சிருக்கேன். இந்த கோட்டை தாண்டி நான் உன் விஷயத்துல தலையிட மாட்டேன், இந்த கோட்டை தாண்டி நீ என் விஷயத்துல தலையிடாது. நான் உன்னை தொந்தரவு பண்றது இல்ல, நீ என்ன தொந்தரவு பண்ணாது. நான் உன்னை ஏதாவது கேட்கறேன்னா நீ என்ன கேட்காது. இந்த மாதிரி நிறைய பேர் இன்விசிபிள் லைன் வரைஞ்சு வச்சிருக்காங்க. என் விஷயத்துல நான் தலையிடாது. எவ்வளோங்க இந்த மாசம் எவ்வளவு சம்பளம் வந்துச்சு நான் உன்னை கேட்டேனா? உனக்கு எவ்வளவு சம்பளம் வந்துச்சு நான் கேட்டேன்? நீ எதுக்கு சும்மா சும்மா என்ன கேட்டுனே இருக்க? எவ்வளவு சம்பளம் வந்துச்சுன்னு கேட்காது, கேட்கக்கூடாது. எவ்வளவு வேணா சம்பாதிப்பேன். எவ்வளவுங்க கடன் இருக்கு, அது நீ கட்ட போற? உங்க அப்பா கட்ட போறாரா? உங்க மாமா கட்ட போறாரா? உங்க சித்தப்பா கட்ட போறாரா? வாய முடின்னு சும்மா இரு. இதுதான் பதில். எதை கேட்டாலும் ஆன்சர் ஆம்பிகுவஸா இருக்கும். எதுக்குமே ஒரு தெளிவான ஒரு விளக்கமே கிடைக்காது, பதிலே இருக்காது. அதனால ஒய்ஃப்ட போய் நீங்க ஹஸ்பண்ட் பத்தி கேட்டீங்கன்னா, தெரியலங்க அவருக்கு தான் எல்லாம் தெரியும்வாங்க. ஹஸ்பண்ட் தெரியலங்க, அவங்ககிட்ட கேட்டாலே பிரச்சனை ஆயிடுது, அதனால கேட்கறதே கிடையாதுங்க. ஆக மொத்தம் பாத்தீங்கன்னா 2 பேருமே ஒரே வீட்டுக்குள்ள குடும்பம் நடத்துறாங்க, ஆனா 2 பேருமே அந்நியர்கள் போல வாழ்றாங்க. சில பேருக்கு என்ன பயம்னா, சொன்னா பிரச்சனை வந்துரும். அதனால இத மறைக்கிறதுக்கு அதை மறைச்சு, அதை மறைக்கிறதுக்கு அதை மறைச்சு, அதை மறைக்கிறதுக்கு அதை மறைச்சு, சில காரியங்களை நம்ம ரொம்ப மறைச்சு 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 அப்புறமா கடைசியில மொத்தமா வெடிக்கும் போது ஊருக்கே தெரிஞ்சிடும்.